Hi friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல cauliflower 65 எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். cauliflower ஒரு நார்மல் சைஸ் மீடியம் சைஸ் cauliflower எடுத்து வச்சிருக்கேன். cornflower மாவு 1 கப் எடுத்துர்க்கேன். மைதா மாவு அதுல கொஞ்சமா 1/3 அளவு எடுத்துர்க்கேன். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அதை விட இன்னும் கம்மியா 3 ஸ்பூன் கூட போதும். 3 ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். காஷ்மீர் சில்லி நம்மளோட கலருக்காக அது ஒரு டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை மல்லி மிளகாய் கொஞ்சம் ஒரே ஒரு ஆஃப் மூடி லெமன் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு தண்ணி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒரு பேனில் நம்ம தண்ணி வச்சு இப்போ காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுங்க. தண்ணியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம போட போகிறோம். இதில் நம்ம எதுக்காக இந்த உப்பு சேர்க்குறோம்னா அந்த காலிஃப்ளவரில் உள்ள கிருமிகளுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். மூணுலேருந்து 4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நமக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக தான் மாவு வந்து காலிஃப்ளவர் நமக்கு. இதில் போட்டது வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் எடுத்து வச்சுருக்கோன்னு சேர்த்துக்கலாம்.
இது நம்ம இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல குளிர்காலத்துக்கு பகோடா அது இதுன்னு சாப்பிடாம நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம். மழை சீசனில் சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர்ன்றது ரொம்ப சத்தான விஷயம். நம்ம அதில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கும் நல்லது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.